பிரைசலால். இப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானம் செய்வோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை படிங்க. முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டான மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முந்தின மனுஷன் யார் என்றால் முதலாம் ஆதாம். ஆதாம் பூமியில் மண்ணினாலே ஆண்டவரின் களிமண்ணினாலே எடுத்து அவனை ஒரு மனுஷன் செய்து அந்த மனுஷனை மண்ணினாலே நிரப்பி அவனுடைய நாசியிலே கர்த்தர் ஊதினார், அவர் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வரும்பொழுது இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் பிதாவானவருக்கு தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். எப்படி அனுப்பினார் என்றால் கன்னி மரியாள் வயிற்றில் அவர் பாவம் இல்லாமல் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் இல்லாமல் மரியாள் வயிற்றில் பிறந்தார். மரியாள் பாவம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவராலே பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பு மகிமையானது. இயேசுவின் மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த போதிலும் மரியாள் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பத்தியானார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாள், தகப்பன் யோசேப்பு, இவர்கள் இருவரும் மிகவும் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக அவர் யோசேப்பு தச்சன் வேலையாக வேலை செய்தார். இவருக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இடமில்லாமல் சத்திரத்தில் போய் தேடியும் அங்கும் இடமில்லை. கடைசியில் ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து தச்சனுடைய தகப்பனுக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் இயேசுவானவர். அடுத்த 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 48வது படிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அறிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அறிந்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் கொண்டு அவர் நசரேனாக அவர் வாழ்ந்து வந்தார். இப்போ நசரேன் அப்படி பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நசரேயன், எலியா தீர்க்கதரிசியும் நசரேயன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் யார் என்றால், தீர்க்கதரிசிகள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியா தீர்க்கதரிசி, மோசே தீர்க்கதரிசி, நாத்தான்வேல் ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, அப்படியெல்லாம் பார்க்குறோம். இந்த உலகத்தில் எலியாவும் ஏனோக்கும் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசுவானவர் கூட இந்த உலகத்திலே பாடுகள் அனுபவித்து துக்கம் அனுபவித்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அப்புறம் 3வது நாள் தான் ஆண்டவர் இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார். ஒரு மனுஷன் இறந்ததிலிருந்து ஒரு மனுஷன் இறந்து விட்டால் அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. ஆத்துமா இளைப்பாரி கொண்டு இருக்கிறது, அந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவில்லாத அழியாமை சுதந்திரிப்பதுமில்லை. 51வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமல்
எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை இந்த உலகத்துக்கு வரும் பொழுது எக்கால சத்தம் தொனிக்கும், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு முன்பாக நாம் மறுரூபமாக அவருக்கு முன்பாக செல்வோம். இந்த உலகத்திலே நாம் பாவம் இல்லாமல் நாம் பரிசுத்தமாய் நாம் வாழும்போது நமக்கு நாம் இயேசுவோடு நம்ம வாழுகிற ஒரு வாழ்க்கை உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் தகுதியாகும். ஆமென்.